Hello students, welcome to Joy of Learning English. Hello and welcome back to my class. இப்போ நாம Pearl S. Buck எழுதிய The Enemyயோட Part 2 வீடியோவை பார்க்கலாம். Part 1 வீடியோ பார்க்காதவங்க அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அங்கேருந்து போய் பாருங்க. சேனல் ஹோம் பேஜுக்கு போய் பிளேலிஸ்ட் செக் பண்ணுங்க. அதில் எல்லா போயம்ஸ் அண்ட் லெசன்ஸோட வீடியோஸும் இருக்கு. இப்போ நாம The Enemyயோட Part 2 வீடியோவை பார்க்கலாம். What shall we do with this man? Sadao muttered, but his trained hands seemed of their own will to be doing what they could to stanch the fearful bleeding. He packed the wound with the sea moss that strewed the beach. அவரோட கைகள் தானா ஒரு சர்ஜன் என்ன பண்ணணுமோ அதை பண்ண ஆரம்பிக்குது. அங்கே இருந்த சீ மாஸ், அதாவது கடல் பாசிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து அந்த காயத்து மேலே போடுறாரு. ஸ்ட்ரூட் அப்படின்னா அங்கங்கே செதறி இருக்கதெல்லாம் எடுத்து கவர் பண்ணுறது. த மேன் மோன்ட் வித் பெயின் இன் ஹிஸ் ஸ்டூப்பர் பட் ஹீ டிட் நாட் அவேக்கன். அப்படி செய்யும் போது அவன் அன்கான்ஷியஸாக இருக்கான்ல, அதுதான் ஸ்டூப்பர். அவன் மேலே ஏதோ போடுறதுல பெயினில் அவன் கத்துறான், ஆனால் அவன் முழிக்கலை. த பெஸ்ட் திங் தட் we could do would be to put him back in the sea, Sadao said, answering himself. அவர் கேட்டார் இல்லையா, இவனை வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு. அதுக்கு ஆன்சர் இப்போ அவரே சொல்லிக்கிறாரு. த பெஸ்ட் திங் என்னன்னா அவனை திரும்ப கடலில் போட்டுறது தான். Now that the bleeding was stopped for the moment, he stood up and dusted the sand from his hands. இப்போது டெம்ப்ரரியாக ப்ளீடிங் நின்றுருக்கு. அந்த சீமாஸ்லாம் போட்டதுனால கொஞ்ச நேரத்துக்கு ப்ளீடிங் இருக்காது. அதனால அவர் எந்திரிச்சு நின்று அவர் கையிலேருந்து ஸ்டாண்டெல்லாம் தட்டி விடுறாரு. எஸ், அன்டவுட்டட்லி தட் வுட் பி த பெஸ்ட், ஹேனா செட் ஸ்டடிலி. சதாவ் கூட கொஞ்சம் டவுட்டாக சொன்னார். ஆனால் ஹேனா இல்லை அதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு ஒரு தீர்க்கமான முடிவாக சொல்கிறா. பட் ஷீ கண்டினியூட் டு ஸ்டேர் டவுன் அட் த மோஷன்லெஸ் மேன். அவள் சொல்லிட்டாலே தவிர கீழே அசையாமல் படுத்திருக்கா அந்த ஆளை அப்படியே பார்த்துட்டே இருக்கா. If we sheltered a white man in our house, we should be arrested, and if we turned him over as a prisoner, he would certainly die, Sadao said. எதிரின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு ஒயிட் மேனை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவனுக்கு ஷெல்டர் கொடுத்தோன்னா கண்டிப்பாக நம்மளை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இல்லை நம்மளே அவனை போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிட்டோன்னா அங்கே அவன் கண்டிப்பாக செத்து போயிடுவான் அப்படின்னு சதாவ் சொல்கிறாரு. The kindest thing would be to put him back into the sea. அதனால் நம்ம அவனுக்கு செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அவனை திரும்ப அவன் எந்த கடல்லேருந்து வந்தானோ அதே கடலில் தூக்கி போட்டுருவோம். பட் neither of them moved. அவனை தூக்கி போடுறதுக்கு ரெண்டு பேரும் எதுவுமே செய்யலை, அசையாமல் அங்கேயே நிற்கிறாங்க. They were staring with a curious repulsion upon the inert figure. அங்கே நின்று அவனை பார்த்துட்டே இருக்காங்க. அவன் அசையாமல் படுத்துட்ருக்கான். க்யூரியஸ், ஒரு ஆர்வமாக பார்க்குறாங்க. அதே சமயம் ரிப்பல்ஷன் அப்படின்னா அவங்களுக்கு அவனை பார்த்தாலே பிடிக்கல, ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக இருக்குது, அந்த இடத்த விட்டு போயிடணும்னு நினைக்கிறாங்க. வாட் இஸ் ஹீ? ஹேனா விஸ்பர்ட். யார் இவன்? There is something about him that looks American. இவனை பார்த்தா அமெரிக்கன் மாதிரி இருக்கு, சதாவ் said. He took up the battered cap. அவனோட கேப் பேட்டர்டாக இருக்குது, அதாவது நஞ்சு போயிருக்கு. அதை எடுத்து அவர் பார்க்குறாரு. எஸ், தேர் ஆல்மோஸ்ட் கான் வாஸ் த ஃபெயிண்ட் லெட்டரிங். அதில் இருந்த லெட்டர்ஸ் கூட கொஞ்சம் சாயம் போன மாதிரி, வெளுத்து போன மாதிரி இருக்குது. அ sailor அப்படின்னு சொல்கிறாரு. ஃப்ரம் அன் அமெரிக்கன் வார்ஷிப். He spelled it out, US Navy. அந்த கேப்பில் என்ன எழுதியிருக்குன்னா US Navyன்னு எழுதியிருக்கு. அவன் ஒரு செயிலர், ஒரு ஷிப்பில் வேலை பார்க்குறவன். அவன் ஷிப் செயில் பண்ணுவானா என்னன்னு நமக்கு அவ்வளோ டீட்டெயில்ஸ்லாம் தெரியாது. அது மட்டும் இல்லை, த மேன் வாஸ் அ பிரிசனர் ஆஃப் வார். பிரிசனர் ஆஃப் வார் அப்படின்னா ரெண்டு கண்ட்ரிக்கு நடுவில் சண்டை நடக்கும்போது உயிரோட கொஞ்சம் சோல்ஜர்ஸை ஒரு கண்ட்ரி பிடிச்சி வச்சுருப்பாங்கல்ல, அரெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல, அவங்க தான் பிரிசனர் ஆஃப் வார். அந்த மாதிரி ஜப்பான் பிடிச்சு வச்சிருந்த ஒரு அமெரிக்கன் சோல்ஜர் தான் அவன். He has escaped, Hannah cried softly, and that is why he is wounded. அவன் தப்பிச்சு வந்திருக்கான். தப்பிக்கும் போது தான் அவனுக்கு இந்த மாதிரி அடிபட்டிருக்கு. இன் த பேக், சதாவ் அக்ரீட். அதாவது அவன் தப்பிச்சு வரும்போது அவனை பார்த்து சுட்டிருக்காங்க, அதனால அவனோட முதுகில் குண்டு பட்டிருக்கு. They hesitated, looking at each other. Then Hannah said with resolution, Come, are we able to put him back into the sea? ஏற்கனவே அவன் ஒரு ஒயிட் மேன்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்ருக்காங்க. இப்போ அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா அவன் தப்பிச்சு வந்த ஒரு கைதின்னு வேற தெரியுது. இப்போது அவங்களோட சுச்சுவேஷன் ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் நம்ம திரும்ப அவனை தூக்கி கடல்லே போட்டுடலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க. இஃப் ஐ எம் ஏபிள் ஆர் யூ? சதாவ் ஆஸ்க்ட். நான் தூக்கி போட்டுருவேன், உன்னால் முடியுமா அப்படின்னு சதாவ் கேட்குறாரு. நோ, ஹேனா செட். இல்லை, பட் இஃப் யூ கேன் டூ இட் அலோன்? உங்களால் தனியாக தூக்கி போட முடியுமா? சதாவ் ஹெசிடேட்டட் அகேன். ஹேனா ரெசல்யூஷனோடு சொல்கிறா, அப்படின்னா ரொம்ப உறுதியாக சொல்கிறா. ஆனால் அவர் கேள்வி கேட்ட உடனே நோ அப்படின்னு வேற பதில் சொல்கிறா.
சதாவும் ரொம்ப யோசிக்கிறாரு. The strange thing is, he said, that if the man were whole, I could turn him over to the police without difficulty. அவனுக்கு மட்டும் காயம் படாமல் இருந்திருந்தா நான் பாட்டுக்கு அவனை கொண்டு போய் போலீஸில் ஒப்படைச்சிருப்பேன். அதில் எனக்கு எந்த கஷ்டமும் இருந்திருக்காது. ஐ கேர் நத்திங் ஃபார் ஹிம். அவனை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. போலீஸ் என்ன வேணாலும் செஞ்சுக்கட்டும். ஹீ இஸ் மை எனிமி. அவன் என்னோட எதிரி. எனிமி. ஆல் அமெரிக்கன்ஸ் ஆர் மை எனிமி. இவர் அமெரிக்காவில் போய் படிச்சுட்டு வந்தால் கூட ஜாப்பனீஸோட மனநிலை அந்த சமயத்தில் என்ன மாதிரி இருந்ததோ அதே மாதிரி தான் டாக்டர் சதாவும் யோசிக்கிறாரு. எல்லா அமெரிக்கன்ஸும் என்னோட எதிரி தான் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஹீ இஸ் ஓன்லி அ காமன் ஃபெல்லோ. இவன் ஒன்றும் அவ்வளோ முக்கியமான ஆளெல்லாம் கிடையாது. ஒரு சாதாரண அமெரிக்கன். யூ சி ஹவு ஃபூலிஷ் ஹிஸ் ஃபேஸஸ். அவனோட முகத்தை பார்த்தாலே அவன் சரியான முட்டாள்னு தெரியுது. பட் சின்ஸ் ஹீ இஸ் wounded, ஆனால் அவனுக்கு காயம் பட்டிருக்கே அப்படின்னு யோசிக்கிறாரு. யூ ஆல்சோ கேனாட் த்ரோ ஹிம் பேக் டு த sea. உன்னால் போலீஸ்லேயும் போய் ஒப்படைக்க முடியாது. அவனை தூக்கி திரும்ப கடல்லையும் போட முடியாது. ஹானா செட். தென் தேர் இஸ் ஓன்லி ஒன் திங் டு டூ. அப்போ நம்ம ஒரே ஒரு விஷயந்தான் செய்ய முடியும். வி மஸ்ட் கேரி ஹிம் இன் டு த ஹவுஸ். நம்ம வீட்டுக்கு இவனை தூக்கிட்டு போக வேண்டியது தான். பட் த சர்வன்ட்ஸ், சதாவ் இன்குவயர்ட். ஏற்கனவே அவங்க வீட்டில் குழந்தைங்க இருக்காங்கன்னு தெரியும். இப்போ அவங்க வீட்டில் கொஞ்சம் சர்வன்ட்ஸும் இருக்காங்கன்னு நமக்கு தெரியுது. ஆனால் சர்வன்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும்? சதாவ் இன்குவயர்ட். சர்வன்ட்ஸ்க்கெலாம் தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது? அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? அவங்க போய் யார்ட்டையா சொல்லிட்டாங்கன்னா அதெல்லாம் நினச்சி தான் சர்வன்ட்ஸ் அப்படின்னு கேட்குறாரு. We must simply tell them that we intend to give him to the police, as indeed we must, Sadav. அப்படி சர்வன்ஸ் எல்லாம் கேட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட நாங்கள் இவனை போலீஸில் தான் ஒப்படைக்க போகிறோம். நம்ம அப்படி தான் செய்யணும். We must think of the children and your position. நமக்கு குழந்தைங்க இருக்காங்க. அது போக நீங்கள் ஒரு ரெப்யூட்டட் டாக்டர். உங்களோட நிலைமையை நம்ம யோசிச்சு பார்க்கணும். It would endanger all of us if we did not give this man over as a prisoner of war. இவனை மட்டும் நம்ம ஒப்படைக்கலைன்னா நம்ம எல்லாருக்குமே பெரிய டேஞ்சர் தான். என்டேஞ்சர்னா நம்மளுக்கு நாமே டேஞ்சரை உருவாக்கிக்கிற மாதிரி ஆகிடும். Certainly, Sadav agreed. அவரும் ஆமான்னு ஒத்துக்கிறாரு. I would not think of doing anything else. ஆமாம், போலீஸில் ஒப்படைக்கிறத தவிர வேறு எதுவும் நானும் நினைக்கல அப்படின்னு சொல்கிறாரு. Thus agreed. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் சரி பண்ணிவிட்டு போலீஸில் ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு அக்ரி பண்ணிட்டாங்க. Together they lifted the man. ரெண்டு பேரும் சேர்ந்து அவனை தூக்குறாங்க. He was very light, like a fowl that had been half starved for a long time until it is only feathers and skeleton. அவனை தூக்கும் போது அவன் கொஞ்சம் கூட வெயிட்டே இல்லை. ரொம்ப நாள் சாப்பிடாத ஒரு பேர்டு மாதிரி அவன் அவ்வளோ லைட் வெயிட்டாக இருந்தானா. ஓன்லி ஃபெதர்ஸ் அண்ட் ஸ்கெலிட்டன் அப்படின்னா எலும்பும் தோலுமா இருந்திருக்கான். half starved அப்படின்னா அரைப்பட்னியாக இருக்குது. His arms hanging, they carried him up the steps and into the side door of the house. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவனை தூக்கிட்டு போகும்போது அவனோட கையெல்லாம் கீழே தொங்குது. எப்படியோ கஷ்டப்பட்டு சைட் டோர் வழியாக வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. மெயின் டோர் பக்கமாக கூட்டிகிட்டு போகல. திஸ் டோர் ஓப்பன்ட் இன்டு அ பேசேஜ். அந்த கதவை திறந்த உடனே அங்கே ஒரு பேசேஜ் இருக்குது. அண்ட் டவுன் த பேசேஜ் தே கேரிட் த மேன் டுவர்ட்ஸ் அன் எம்டி பெட்ரூம். அந்த பேசேஜ் வழியாக அவனை ஒரு காலியான பெட்ரூம்க்கு தூக்கிட்டு போகிறாங்க. It had been the bedroom of Sadav's father, and since his death, it had not been used. ஒரு காலத்தில் அது சதாவோட அப்பாவோட பெட்ரூமாக இருந்தது. அவர் இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த பெட்ரூமை யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது. Everything here had been Japanese to please the old man, who would never in his own home sit on a chair or sleep in a foreign bed. அந்த ரூம் எப்படி டிசைன் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரியே எல்லாமே ஜாப்பனீஸ் ட்ரெடிஷ்னல் வேலையே இருந்தது. அவங்க அப்பாவுக்கு சேரில் உட்கார்றதோ இல்லை ஃபாரின் ஸ்டைல் பெட்டில் படுக்கிறதோ பிடிக்காது. ஜப்பானில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி தரையில் தான் உட்காருவாங்க. அவங்க உட்காரதே நம்ம யோகா பண்ணும்போது வஜ்ராசன் பண்ணுவோம்ல அது மாதிரி தான் உட்காருவாங்க. Hannah went to the wall cupboards and slid back a door and took out a soft quilt. ஜப்பான்லலாம் மோஸ்ட்லி ஸ்லைடிங் டோர்ஸ் தான் இருக்கும். நம்ம ஊரில் கதவை வெளியில் திறக்கிற மாதிரி இருக்கும். அங்கெல்லாம் பெட்ரூம் டோர் கூட ஸ்லைடிங் டோராக தான் இருக்கும். He hesitated. அந்த குவில்ட்டை எடுத்து பார்த்துட்டு அவள் கொஞ்சம் யோசிக்கிறா. The quilt was covered with flowered silk. quilt அப்படிங்கிறது ஒரு திக்கான போர்வை. 3 லேயர் துணியை ஒன்றா வச்சு தச்சிருப்பாங்க. அதுதான் quilt. இந்த குவில்ட்டில் சில்க் த்ரெட்டில் பூ போட்டிருக்காங்க. அண்ட் த லைனிங் வாஸ் பியோர் ஒயிட் சில்க். பொதுவாக எல்லோரும் காட்டன் குவில்ட்டு தான் வச்சுருப்பாங்க. ஆனால் இவங்க ரொம்ப வசதியானவங்க அப்படிங்கிறதுனால இவங்க வீட்டில் இருக்க குவில்ட் சில்க் குவில்ட்டாக இருக்குது. அதுவும் ஒயிட் கலரில் இருக்குது. அந்த அமெரிக்கன் எவ்வளோ அழுக்காக இருக்கான்னு நமக்கெல்லாம் தெரியும். அது போக இவங்க வேறு மாஸ் எல்லாம் எடுத்து அவன் மேலே அப்பி விட்டுருக்காங்க. அதனால் இந்த சில்க் குவில்ட்டை அவனுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஹேனா கொஞ்சம் தயங்குறா. அதனால் ஹேனா என்ன சொல்கிறான்னா, he is so dirty, she murmured in distress. Yes, he had better be washed. Sadav agreed. ஆமாம், அவன் ரொம்ப அழுக்காக இருக்கான்.
அவனை நல்லா வாஷ் பண்ணணும், க்ளீன் பண்ணணும். இஃப் யூ வில் ஃபெச் ஹாட் வாட்டர் ஐ வில் வாஷ் ஹிம். நீ எனக்கு கொஞ்சம் சுடு தண்ணி கொண்டு வந்து கொடுத்தா நானே வாஷ் பண்ணிடுவேன். ஐ கேனாட் பேர் ஃபார் யூ டு டச் ஹிம் ஷீ செட். இந்த வேலையெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டாம், அவனெல்லாம் நீங்கள் தொட்டு க்ளீன் பண்ண வேண்டாம். வி ஷல் ஹாவ் டு டெல் த சர்வன்ட்ஸ் ஹீ இஸ் ஹியர். நம்ம இங்கே வேலை பார்க்குறவங்ககிட்டலாம் இவன் இங்கே இருக்கான்றது சொல்லி தான் ஆகணும். ஐ வில் டெல் யூமி நவ். யூமி அப்படிங்கிறது அவங்க வீட்டில் வேலை பார்க்குற ஒரு லேடி. அவங்கக்கிட்ட போய் நான் சொல்கிறேன். ஷீ கேன் லீவ் த சில்ட்ரன் ஃபார் அ ஃபியூ மினிட்ஸ் அண்ட் ஷீ கேன் வாஷ் ஹிம். யூமி கொஞ்சம் நேரம் பிள்ளைங்களை தனியாக விட்டுட்டு வந்து இவனை யூமி வாஷ் பண்ணட்டும் அப்படின்னு சொல்கிறா. சதாவ் கன்சிடர்ட் அ மோமெண்ட். சதாவும் கொஞ்சம் நேரம் யோசித்து பார்த்துட்டு லெட் இட் பி ஸோ ஹீ அக்ரீட். சரின்னு அவரும் ஒத்துக்கிறாரு. யூ டெல் யூமி அண்ட் ஐ வில் டெல் த அதர்ஸ். நீ போய் யூமிகிட்ட சொல்லு, மற்ற சர்வன்ட்ஸ் கிட்டலாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பட் த utter pallor of the man's unconscious face moved him first to stoop and feel his pulse. pallor அப்படிங்கிற வேர்டை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். எலிமெண்ட்ரி ஸ்கூல் அந்த போயமில் பார்த்தோம் இல்லையா? pallor அப்படின்னா ஒரு அன்ஹெல்தி அப்பியரன்ஸ். அந்த அமெரிக்கன் அன்கான்ஷியஸாக இருக்கான். அவனோட ஃபேஸ் பார்த்தாலும் ரொம்ப அன்ஹெல்தியாக இருக்குது. அதனால் அவர் மற்ற சர்வன்ட்ஸ் கிட்டலாம் போய் சொல்கிறதுக்கு முன்னாடி குனிஞ்சு அவனோட பல்ஸை செக் பண்ணுறாரு. It was faint, but it was there. He put his hand against the man's cold breast. The heart too was yet alive. அவன் அந்த மாதிரி அன்கான்ஷியஸாக கிடக்கிறத பார்த்துட்டு அவர் அவனோட பல்ஸை பார்க்குறாரு. அது ஃபெயிண்ட்டாக இருக்குது, ஏதோ அது ஓடிட்டுருக்கு. அவனோட கோல்டு பிரெஸ்ட். அவன் இவ்வளோ நேரமாக அந்த கோல்டு சீக்குள்ளே கடந்திருக்கான். ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அந்த சீலேருந்து எப்படி ஃபாக் மிஸ்ட் எல்லாம் வந்து எல்லா இடத்தையும் கவர் பண்ணுச்சு. அப்போது அந்த தண்ணி எவ்வளோ கோல்டாக இருந்திருக்கணும். அவனோட பாடி அந்த டெம்பரேச்சருக்கு அக்ளமேட்டைஸ் ஆகி அவனோட பிரெஸ்ட்டும் இப்போ கோல்ட் பிரெஸ்ட்டாக இருக்குது. அதில் இவர் கையை வச்சு பார்க்குறாரு. ஹார்ட் பீட் இருக்குது. ஸோ அவன் உயிரோடு தான் இருக்கான் அப்படின்னு அவருக்கு தெரியுது. ஹீ வில் டை அன்லெஸ் ஹீ இஸ் ஆப்ரேட்டட் ஆன், சதாவ் செட் கன்சிடரிங். இவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணலைன்னா இவன் செத்து போயிடுவான். த கொஸ்டின் இஸ் வெதர் ஹீ வில் நாட் டை எனிவே. ஆனால் நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறோமோ இல்லையோ எப்படியோ இவன் சாக தான் போகிறான். அதாவது ஜாப்பனீஸ் ஆர்மி அவனை சும்மாவை விடும், கண்டிப்பாக அவனை கொல்ல தான் போகிறாங்க. ஹேனா cried out in fear. Don't try to save him. What if he should live? அவனை சேவ் பண்ணாதீங்க, அவன் உயிரோடு இருந்தால் நமக்கு தான் ஆபத்து. What if he should die? Sadav replied. He stood gazing down on the motionless man. ஒருவேளை இவன் செத்து போயிட்டான்னா அப்போ அவர் அசையாமல் கிடக்கிற அவனை பார்த்துட்டே பேசிகிட்டு இருக்காரு. This man must have extraordinary vitality or he would have been dead by now. அவனோட முகத்தை பார்த்தாலே அவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. அந்த கோல்டு சீக்குள்ளே குதிச்சு அந்த கூர்மையான பாறைகள்லாம் அவன் உடம்பை குத்தி, அது போக அவனோட உடம்புல ஒரு புல்லட் வேறு இருக்குது. இதையும் தாண்டி அவன் இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ நேரம் உயிரோடு இருக்கான் அப்படின்னா உண்மையிலேயே அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளாக தான் இருக்கணும். பட் தென் ஹி வாஸ் வெரி யங், பர்ஹாப்ஸ் நாட் yet 25. அவனுக்கு வயசு கூட ரொம்ப கம்மியாக தானே ஆகுது. அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அவனுக்கு 25 வயசு கூட இருக்காது. யூ மீன் டை ஃப்ரம் த ஆப்ரேஷன்? அதாவது ஆப்ரேஷன் நடக்கும் போது செத்து போயிடுவான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு ஹேனா கேட்குறா. ஹேனா ஆஸ்க்ட். எஸ், சதாவ் செட். அவனோட கண்டிஷன் அவ்வளோ மோசமாக இருக்குது. ஹேனா கன்சிடர்ட் திஸ் டவுட்ஃபுல்லி அண்ட் வென் ஷீ டிட் நாட் ஆன்சர் சதாவ் டர்ன்ட் அவே. அட் எனி ரேட் சம்திங் மஸ்ட் பி டன் வித் ஹிம், ஹி செட். சதாவ் சொன்னதை பற்றி ஹேனா யோசிச்சு பார்க்குறா. அவன் செத்துருவானா மாட்டானா அப்படின்னு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்கா. அவள் எதுவுமே சொல்லலை அப்படின்னோன்னு சதாவ் அந்த பக்கம் திரும்பி என்னவாக இருந்தாலும் இவனுக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஹீ மஸ்ட் பி வாஷ்ட். ஆனால் அது எல்லாத்துக்கும் முன்னாடி அவனை நம்ம வாஷ் பண்ணணும். He went quickly out of the room and Hannah came behind him. டாக்டர் சதாவ் ரூமை விட்டு போனோன்னு ஹேனாவும் அவர் பின்னாடியே போயிடுறா. She did not wish to be left alone with a white man. ஒரு ஒயிட் மேன் கூட அவள் இருக்கதை அவள் விரும்பவே இல்லை. என்னவா இருந்தாலும் எனிமி தானே. He was the first she had seen since she left America. அமெரிக்காவை விட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ தான் ஒரு ஒயிட் மேனை அவள் பார்க்குறா. And now he seemed to have nothing to do with those whom she had known there. அமெரிக்காவில் இருந்தப்போ அவளுக்கு கொஞ்சம் அமெரிக்கன்ஸை தெரிஞ்சிருந்தது. ஆனால் அதுக்கும் இவனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. Here he was her enemy, a menace, living or dead. இங்கே அவன் அவளுக்கு ஒரு எனிமி தான். a menace, ஒரு டேஞ்சர். அவன் உயிரோடு இருந்தாலும் சரி இறந்து போனாலும் சரி அவன் அவளுக்கு ஒரு ஆபத்து. She turned to the nursery and called Yumi. சின்ன குழந்தைங்களுக்கு தனியாக ஒரு ரூம் இருக்கும் இல்லையா, அதுதான் நர்சரி அப்படின்னு சொல்கிறாங்க. நர்சரி வாசலில் நின்று யூமி அப்படின்னு கூப்பிடுறா. பட் த சில்ட்ரன் ஹர்ட் her voice and she had to go in for a moment and smile at them and play with the baby boy, now nearly 3 months old. வெளியிலேருந்து கூப்பிட்டா கூட அம்மாவோட வாய்ஸ் அவளோட குழந்தைங்களுக்கு கேட்டுருது. அதனால் அவள் உள்ளே போய் அவளோட குழந்தைங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அவளோட 3 மாதமே ஆன சின்ன பையனோட விளையாட வேண்டியதாயிடுது.
Over the baby's soft black hair, she motioned with her mouth. Yumi, come with me. அந்த பையனோட தலை மேலே அவளோட தலையை சாய்ச்சிட்டே அவளோட வாயில் அந்த அசைவு மட்டும் வருது, சத்தம் வரல. யூமி என் கூட வா அப்படின்னு சொல்கிறா. I will put the baby to bed, Yumi replied. He is ready. சரி, நான் படுக்க வச்சுட்டு வரேன், அவன் தூங்குறதுக்கு தயாராக இருக்கான். She went with Yumi into the bedroom next to the nursery and stood with the boy in her arms while Yumi spread the sleeping quilts on the floor and laid the baby between them. அந்த நர்சரிக்கு பக்கத்துலேயே ஒரு பெட்ரூம் இருக்குது. அங்கே யூமி அந்த பையன் தூங்குறதுக்கு ஸ்லீப்பிங் குவில்ட்ஸ், ஏற்கனவே நம்ம ஒரு குவில்ட் பார்த்தோம் இல்லையா, அப்படின்னா தமிழில் ரசாயின்னு அர்த்தம். அதை தரையிலையும் விரிச்சுக்கலாம், போர்வை மாதிரியும் போத்திக்கலாம். இப்போது அந்த குவில்ட்டெல்லாம் தரையில் விரித்து அந்த குழந்தைய படுக்க வைக்கிறதுக்கு யூமி ரெடி பண்ணுறா. ரெடி ஆகிற வரைக்கும் வெளியில் ஹேனா குழந்தைய வச்சுட்டு நின்றுட்டுருக்கா. தென் ஹேனா லெட் த வே குவிக்லி அண்ட் சாஃப்ட்லி டு த கிச்சன். அதுக்கப்புறம் ஹேனா கிச்சனுக்கு போகிறா. தி 2 servants were frightened at what their master had just told them. அங்கே போய் பார்த்தா மற்ற 2 சர்வன்ட்ஸும் டாக்டர் சதாவ் சொன்னதை கேட்டு பயந்து போயிருக்காங்க. The old gardener, who was also a house servant, pulled a few hairs on his upper lip. 2 சர்வன்ட்ஸில் ஒருத்தர் வந்து கார்டன் வேலையும் பார்ப்பாரு. அவரோட மீசையில் இருக்க கொஞ்சம் முடியை அப்படியே பிடிச்சு இழுத்துட்ருக்காரு. அவர் ஏதோ யோசிக்கிறாரு. The master ought not to heal the wound of this white man, he said bluntly to Hannah. மாஸ்டர் இவனோட காயத்தை சரி பண்ணக்கூடாது. The white man ought to die. அவன் சாக வேண்டியவன். First he was shot. அவனை சுட்டுட்டாங்க. Then the sea caught him. அப்புறமா அவனை கடல் பிடிச்சு வச்சுக்கிச்சு. And wounded him with her rocks. அந்த கடல் தன்னோட கூர்மையான பாறைகளை வச்சு அவனுக்கு இன்னும் காயம் உண்டாக்கியிருக்கு. If the master heals what the gun did and what the sea did, they will take revenge on us. நம்ம மாஸ்டர் மட்டும் அவனோட காயத்தை சரி பண்ணி அந்த கன்னும் கடலும் செஞ்சதுக்கு எதிராக ஏதாவது செஞ்சுட்டாருன்னா அப்புறமா அந்த கன்னும் கடலும் நம்மளை பழி வாங்கும் அப்படின்னு சொல்கிறான். I will tell him what you say, Hannah replied courteously. ஹேனா ரொம்ப தன்மையாக மரியாதையாக அவர்கிட்ட கண்டிப்பாக நான் மாஸ்டர்கிட்ட இதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. பட் ஷீ ஹர் செல்ஃப் வாஸ் ஆல்சோ ஃப்ரைட்டன்ட். ஆனால் உண்மையிலே ஹேனாவும் ரொம்பவே பயந்து போயிருந்தா. ஆல்தோ ஷி வாஸ் நாட் சூப்பர்ஸ்டீஷியஸ் அஸ் த ஓல்ட் மேன் வாஸ். ஹேனா அந்த ஓல்ட் மேன் மாதிரி சூப்பர்ஸ்டீஷியஸான ஆள் கிடையாது, அதாவது மூட நம்பிக்கை இருக்க ஒரு பெண் கிடையாது. இருந்தாலும் அவள் ஏற்கனவே பயந்து போயிருந்தா. அவகிட்ட போய் இப்படி சொன்னோன்னா அவளுக்கு ரொம்ப பயமாயிடுது. Could it ever be well to help an enemy? எப்பயாவது ஒரு எனிமிக்கு ஹெல்ப் பண்ணி ஏதாவது நல்லது நடந்திருக்கா? Nevertheless, she told Yumi to fetch the hot water and bring it to the room where the white man was. இந்த மாதிரி சொன்னா கூட யூமி கிட்ட அந்த ஒயிட் மேன் இருக்க பெட்ரூம்க்கு ஹாட் வாட்டர் கொண்டு வான்னு சொல்லிட்டு போறா. She went ahead and slid back the partitions. பார்ட்டிஷன்ஸ் கூட அங்கே ஸ்லைடிங் டோரில் தான் இருக்கும். சதாவ் வாஸ் நாட் yet there. அவள் அந்த ரூம்க்கு போனப்போ அங்கே சதாவ் இன்னும் வரல. யூமி ஃபாலோயிங் புட் டவுன் ஹர் வுடன் பக்கெட். ஹாட் வாட்டரில் வுடன் பக்கெட்டில் யூமி எடுத்துகிட்டு வந்து கீழே வைக்கிறா. தென் ஷி வெண்ட் ஓவர் டு த ஒயிட் மேன். அப்புறமா போய் ஒயிட் மேனை பார்க்குறா. வென் ஷீ saw him, her thick lips folded themselves into stubbornness. அந்த ஒயிட் மேனை பார்த்தோன்னே அவள் ஒரு முடிவுக்கு வந்த மாதிரி பேசுகிறா. I have never washed a white man, she said, and I will not wash so dirty a one now. ஏற்கனவே சதாவோட அப்பா எவ்வளவு அவங்க ரேஸை பற்றி உயர்வாக நினச்சிட்டு இருந்தாருன்னெலாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ யூமியும் பேசுகிறா. நான் இது வரைக்கும் ஒரு ஒயிட் மேனை வாஷ் பண்ணதே இல்லை, அதுவும் இவ்வளோ அழுக்கான ஒரு ஒயிட் மேனை நான் கண்டிப்பாக வாஷ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஹேனா cried at her severely. You will do what your master commands you. ஹேனாக்கு கோவம் வந்து கத்தி சொல்கிறா. உன்னோட மாஸ்டர் என்ன கமாண்ட் கொடுக்குறாரோ, உன்னோட எஜமான் என்ன ஆர்டர் பண்ணுறாரோ அதை தான் நீ ஃபாலோ பண்ணணும். பொதுவாக ஹேனா அப்படி பேசுகிற ஆள் கிடையாது. ஆனால் யூமி இவ்வளோ ஸ்டபர்னாக இவ்வளோ பிடிவாதமாக பேசினோன்னா ஹேனாக்கு கோவம் வந்துடுது. There was so fierce a look of resistance upon Yumi's round dull face that Hannah felt unreasonably afraid. ஆனால் யூமியோட முகத்தை இப்போ பார்த்தா அவள் செய்யவே கூடாது அப்படின்ற முடிவோடு இருக்குது ஹேனாக்கு நல்லா தெரியுது. அதை பார்த்தோன்னே ஹேனாக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஆஃப்டர் ஆல், இஃப் த சர்வன்ட்ஸ் ஷுட் ரிப்போர்ட் சம்திங் தட் வாஸ் நாட் ஆஸ் இட் ஹேப்பன்ட், ஒருவேளை இங்கே வேலை பார்க்குறவங்கெல்லாம் போய் போலீஸ்கிட்ட நடக்காத ஒரு விஷயத்த மாற்றி ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? Very well, she said with dignity. ஹேனாக்கு தான் ரொம்ப கத்திட்டோம் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஒருவேளை கோபத்தில் போலீஸில் போய் இவ எதையாவது மாற்றி சொல்லிடக்கூடாது அப்படின்ட்டு இப்போ அவள் ரொம்ப டிக்னிஃபைடாக ரொம்ப பெருந்தன்மையான ஒரு குரலில் பேசுகிறா. யூ அண்டர்ஸ்டாண்ட், வி ஓன்லி வாண்ட் டு பிரிங் ஹிம் டு ஹிஸ் சென்சஸ். அவனோட மயக்கம் தெளிய வைக்க தான் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஸோ தேட் வீ கேன் டர்ன் ஹிம் ஓவர் ஆஸ் அ பிரிசனர். எப்படியும் அவனுக்கு சரியானதுக்கப்புறம் அவனை போலீஸில் ஒப்படைக்க தான் போகிறோம், அவனை ஒரு பிரிசனராக தான் ஆக்க போகிறோம் அப்படின்னு அந்த மெய்டுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறா.
அவங்களோட நிலைமையை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது. ஹானாவும் சதாவும் பேசிக்கலி ரொம்ப அவங்க கண்ட்ரி மேலே லவ்வோடு இருக்காங்க, அதோட நல்ல மனுஷங்களாகவும் இருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு இவ்வளோ டயலமாக இருக்குது. I will have nothing to do with this, Yumi said. I'm a poor person and it is not my business. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, ஆனால் இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. யூமி ஏற்கனவே ஒரு புவர் பர்சன், அதனால தான் ஒரு வீட்டில் வந்து வேலை பார்த்துட்ருக்கா. அவளை போலீஸ் பிடிச்சி ஏதாவது கேட்டால் அவள் என்ன பண்ணுவா, அதனால அவளும் பயப்படுறா. Then please, Hannah said gently, return to your own work. அப்படியா, சரி, உன்னோட வேலையை போய் நீ பாரு அப்படின்னு ஹானா ரொம்ப மரியாதையாக சொல்கிறா. At once, Yumi left the room, but this left Hannah with the old man alone. அதை கேட்டோன்னே யூமி அந்த ரூமை விட்டு போயிடுறா. இப்போ ஹானா மட்டும்தான் அந்த ஒயிட் மேனோட இருக்கா. She might have been too afraid to stay had not her anger at Yumi's stubbornness now sustained her. ஹானா எப்படி பயந்துட்டு டாக்டர் சதாவ் பின்னாடியே ஓடினா அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல. இப்போது யூமி எவ்வளோ பிடிவாதமாக செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அதை பார்த்த ஹானாக்கு ஒரே கோபம் வந்துருச்சு. அந்த கோபத்தில் அவள் தனியாக அந்த ஒயிட் மேனோட அந்த ரூம்லேயே இருக்கா. Stupid Yumi, she muttered fiercely. Is this anything but a man and a wounded helpless man? ஸ்டூப்பிட் யூமி, ஏன் இவ்வளோ பயப்படுறா? இவன் ஒரு மனுஷன் தானா, அதுவும் காயப்பட்டு ஒன்றுமே செய்ய முடியாத நிலைமையில இருக்க ஒரு மனுஷன். In the conviction of her own superiority, she bent impulsively and untied the knotted rug that kept the white man covered. யூமி மேலே இருந்த கோபத்தில் கொஞ்சம் கூட யோசிக்காம ஹானாவே அவனை சுற்றி வச்சுருந்தாங்கல்ல ஒரு போர்வை மாதிரி ஒரு ரக்கில், அதில் முடிச்சு போட்டு வச்சுருக்காங்க. அந்த முடிச்செல்லாம் அவுக்க ஆரம்பிக்கிறா. When she had his breast bare, she dipped the small clean towel that Yumi had brought into the steaming hot water and washed his face carefully. அவளே யூமி கொண்டு வந்து வச்ச டவல் அந்த சுடு தண்ணியெல்லாம் யூஸ் பண்ணி அவனோட முகத்தெல்லாம் நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணுறா. The man's skin, though rough with exposure, was of a fine texture and must have been very blonde when he was a child. அவனோட ஸ்கின் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல அமெரிக்கன் சிட்டிசன் மாதிரி இருக்கான்னு, அந்த மாதிரி அவனோட ஸ்கின் எப்படி இருக்குன்னா எக்ஸ்போஷர், காற்று மழை வெயில் இதிலெல்லாம் பட்டு கொஞ்சம் ரஃப்பாக இருந்தால் கூட அவனோட ஸ்கின்னோட டெக்ஸ்சர் ரொம்ப ஃபைனாக இருந்ததான். அவன் கண்டிப்பாக சின்ன பையனாக இருந்தப்போ ரொம்ப ஃபேர் சைல்டாக இருந்திருக்கணும். பிளாண்ட் அப்படிங்கிறது ஹேர் டைப் தான். கோல்டன் கலர் ஹேர் இருக்கவங்களுக்கு தான் பிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவன் ரொம்ப ஃபேர் சைல்டாக இருந்திருக்கணும். ஓகே, இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள். அதோட எனக்கும் காமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். For more such videos, hit the subscribe button, keep the bell icon on, like the video and share the video with your classmates and friends. See you in next class.